ஸோ நடந்த சம்மர் ஸ்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஜட்மெண்ட் டே வந்து டோட்டலி பிரேக் ஆகிட்டாங்க. அண்ட் ஒரு பெரிய பிட்ரேல் வந்து நம்மளோட ரியா ரிப்ளி அண்ட் டேம் பிளேஸ்க்கு வந்து கிடச்சிது. அடுத்தது மண்டே நைட்டோவில் என்ன நடந்திருக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்மளோட ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியன் டேம் பிளேஸ் வந்து வராரு அண்ட் செம்ம கோத்தில் இருக்கார். அஃப்கோர்ஸ் எனக்கு பிட்ரேல் கிடச்சிது. ஸோ டேம் பிளேஸ் வந்து சொல்கிறாரு, டைம் வந்துடுச்சு ஃபின் பேலர், நான் வந்து உன்னை தேடின்னு இருக்கேன். ஏன் முன்னாடி வா, உனக்கே தெரியும் ஏன்னு. நீ சாட்டர்டே என்ன பண்ண, பிட்ரேல் பண்ண, எங்களுக்கு வந்து நீ துரோகம் கொடுத்த. தனியாக இருக்கேன்னு நினைக்காத, இந்த மக்கள் எல்லாருமே இருக்காங்க. இவங்க தான் வந்து இனிமேல் என்னோட நியூ ஃபேமிலி, இவங்க தான் வந்து என்னோட ஒரு குடும்பம். அந்த மாதிரி பார்த்தோன்னா டேமன் பீஸ் வந்து சொல்கிறாரு ஒரு நல்ல பேபி ஃபேஸ் மாரி. ஸோ டேமன் பீஸ் கேமரா பார்த்து சொல்கிறாரு, எங்கே இருக்கே, முன்னாடி வா, எனக்கு வந்து பதில் வேணும். ஏன் இப்படி பண்ண, ஏன் துரோகம் பண்ண, எனக்கு இதுக்கான பதில் வேணும். பட் ஃபின்பேல் அங்கே வரல. ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்குறோம். அவர் வந்து அந்த டைட்டன் ஸ்க்ரீனில் வந்து வராரு. ஃபின்பேல் சொல்கிறாரு, டேமின் பிட்ரேல் வந்து ஜட்மெண்ட் டே ஒன்றும் பண்ணல, ஆக்சுவலி நீ தான் வந்து ஜட்மெண்ட் டே வந்து பிட்ரேல் பண்ண. ஏன் தெரியுமா, இந்த ஜட்மெண்ட் டேயில் வந்து யாருமே வந்து லீடர் கிடையாது, ஓகேவா. ஆனால் நீ வந்து என்னைக்கு வேர்ல்டு சாம்பியன் ஆகினியோ அன்னிலேருந்து நீ வந்து உன்னை ஆஸ் அ லீடராக வந்து நினச்சின்னு இருக்க. ஆனால் ஜட்மெண்ட் டேயில் யாருமே வந்து லீடர் கிடையாது. லாஸ்ட் இயர் நான் வந்து ஆல்மோஸ்ட் சாம்பியன் வந்து ஆகிருப்பேன். ஞாபகம் இருக்கா? 2023 சம்மர் ஸ்லாம் எதனா ஞாபகம் வருதா? நான் வந்து ஆல்மோஸ்ட் சாம்பியன் ஆகிருப்பேன். பட் அங்கே வந்து நடக்காமல் போச்சு. அண்ட் திஸ் ஹேப்பன், ஐ ஹாவ் waited for whole year for this அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஃபின்பேல் சொல்ல வர்றது, இந்த சம்மர் ஸ்லாம்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஆக மொத்தத்தில் அவர் வந்து ஆல்ரெடி பிட்ரேல் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருந்தார். சம்மர் ஸ்லாம் தான் வந்து சேன பிளேஸ்னு அவருக்கு தோணுச்சு. அண்ட் அங்கே தான் அவர் வந்து பிட்ரேல் பண்ணார், சம்பவம் வந்து பண்ணார், ஸ்கெட்சு போட்டார். ஸோ டேம் பீஸ் செம்ம கோவமாக இருக்கார். அவர் வந்து சண்டை போடுற மூடில் இருக்கார். ஃபின்பேல் வந்து கூப்பிட்றாரு. பட் ஃபின்பேல் பார்த்தா அங்கே வரல. இல்லை நான் வந்து உன்னை ஃபேஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். பட் இன்றைக்கி கிடையாது ப்ளீஸ். இன்றைக்கி நான் வந்து உன் கூட சண்டை போகிறதில்ல. இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஏன் பதிலாக ஜேடி வந்து உன் கூட ஃபைட் பண்ண போகிறான். உனக்கு அவனை பிடிக்காதில்ல, ஸ்டார்டிங்லேருந்து ஜட்மெண்ட் டேயில் அவன் வந்து உனக்கு பிடிக்காது. பட் இன்றைக்கி வந்து உனக்கு காட்ட போகிறான் அவன் யாருன்னு. அவன் கூட தான் நீ வந்து மோத போகிற. அந்த மாதிரி பார்த்தா ஃபின்பேல் வந்து சொல்கிறாரு. கடைசியில் நம்ம பார்க்குறோம் ஒரு நியூ ஜட்மெண்ட் டே. அஃப்கோர்ஸ் ஃபின் பேலர், டாமினிக், ரியா, ஜேடி, இன்ஃபேக்ட் கார்லிட்டோ, ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு ஜாயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. அண்ட் ஒரு ஓஜி ஜட்மெண்ட் டேயோட மெம்பர் ரியா ரிப்ளி அண்ட் டேமன் பீஸ்டே பார்த்தோன்னா வெளியே வந்து தூக்கி செதுட்டுக்கிறாங்க. தென் ட்ராவில் நம்ம வந்து டேமன் பீஸ் வர்சஸ் ஜேடிக்கான மேட்சை பார்க்குறோம். சொல்லி ஆகணும் நான், ஐ மீன் டேமன் பீஸோட மேட்ச்லாம் இப்போ வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டாமினேட் பண்ணுறாரு. ஐ மீன் எப்படி சொல்கிறது, அவர் வேர்ல்டு சாம்பியன் குந்தரே அலட விட்டார் சம்மர் ஸ்லாமில். ஸோ அந்த மாதிரி பார்த்தா டாமினேஸ் வந்து பண்ணுவார். பட் அஃப்கோர்ஸ் எண்டில் பார்த்தா ஃபின் பேலர் டேமன் பீஸ் மேலே அட்டாக் பண்ணிடுறாரு. ஸோ மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுது. ஸோ எல்லாருமே பார்த்தா அட்டாக் பண்ணுறாங்க. தென் கடைசியில் நம்மளோட மாமி வந்து வராரு, ஐ மீன் வராங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க டேமன் பீஸை. ஸோ கடைசியில் ஓஜி ஜட்மெண்ட் டே நம்மளோட டேமன் பீஸ் அண்ட் ரியா ரிப்ளி வந்து ஒன்றா நிற்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரியா ரிப்ளி கையில் பார்த்தா லிவ் வந்து மாட்டோம். ஸோ அவளே வந்து பழப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளோட டேமன் பீஸ் அண்ட் ரியா ரிப்ளி பார்த்தோன்னா இப்போது ரிவெஞ்சோட மூடில் வந்து இருக்காங்க. ஸோ கதை இந்த மாதிரி தான் வந்து போக போகுது. பட் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, அங்கே அதிகமாக இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கதை வந்து எப்படி போக போகுதுன்னு. ஏன்னா இந்த சைடில் 2 பேர் தான் இருக்காங்க, அந்த சைடில் வந்து அதிகமாக இருக்காங்க. லெட்ஸ் சி டபிள்யூ பார்த்தோன்னா இதை வந்து எப்படி புக் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் வந்து போட்டுருங்க.